அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி வந்து நம்ம பீட்ரூட் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரெல்லாம் முதல்ல வீடியோ பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. முதல்ல நம்ம வந்து பீட்ரூட்டை வந்து கழுவிட்டு தோலை சீவிட்டு அப்புறமா கழுவிட்டு நறுக்கணும். நறுக்கிட்டு கழுவக்கூடாது. வந்து நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு வெங்காயத்தில் அரை வெங்காயம் நம்ம நறுக்கி அதை பொடிசாக நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் அதுவும் போட்டுக்கலாம். நல்லா நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் இதாகணும், ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து நறுக்கி வச்ச பீட்ரூட்டை வந்து அதில் சேர்த்துடலாம். இப்போ பீட்ரூட்டை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கலாம். பீட்ரூட் சாப்பிட்றதுனால நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம பீட்ரூட் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கூடுறதுக்கு பீட்ரூட் ரொம்பவுமே நல்லது. அதனால் தினம் நம்ம வந்து தினம் சாப்பிட்டாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு 3 தடவையாவது பீட்ரூட் சாப்பிட்டோம்னா நம்ம ஸ்கின்னு வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். நம்மளுடைய செல்லெல்லாம் டெத்தாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி ஹீமோக்ளோபின் அளவும் கூடும். உடலுக்கும் நல்லது, அதே மாதிரி நம்மளுடைய முகத்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. சிறிதளவு வந்து நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அரை மூடி தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, தேங்காயுமே நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணை வந்து தேங்காய் வந்து ஆற்றும். அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தா நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு, கருவாட்டு குழம்பு, சாம்பாருக்கெலாம் இந்த பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு சமையலை பற்றின வீடியோ வேணும்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. நான்